ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட கார்வியா ட்ராப் ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நேற்றும் கூட நான் பேட்டர்ன் வீடியோ போடலை. பேட்டர்ன் வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ப்ராஃபிட் இருக்கணும், இல்லை பெனிஃபிட் இருக்கணும். பட் எதுவுமே இல்லை. ஒரு 1000 பேர் தான் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு 2000 பேர் பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஒரு 10,000 பேராவது பார்த்தா நல்லா இருக்கும். பட் அது கூட இல்லை. நம்ம கண்டினியூஸாக வின்னிங் தான் கொடுக்குறோம். சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் நேற்று வீடியோ போடலை. லாஸ்ட்டாக நம்ம 7ஆம் தேதிக்கு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பாருங்கள், ரிசல்ட் வந்து 925. அதுக்கு ஆல்போலில் 9, ஆல்போலில் 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 905 கொடுத்துருக்கோம், 925 அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சன்ஸில் போயிருக்கு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா 861 ரிசல்ட் இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்போலில் 1 பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 4 நாளாக நல்ல ரிசல்ட் இல்லை. அதுக்கப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 6, 7 நான் வீடியோ போட்டேன். 2 நாள் பாஸு. 8ஆம் தேதி நான் போடலை. 9ஆம் தேதி இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு எல்லாரும் பார்த்துருந்தேன். பிகாஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வர மாதிரி தான் தோணுது. டைமும் லேட் ஆச்சுனாலும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 o'clock ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி 0.92 அடிச்ச டைமில், அதாவது 0.9 சரி, 92 சரி, 0.2 சரி அடித்த டைமில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி அடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பொறுத்தவரையில் சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் இல்லை. என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணுற டைமில் 2 நம்பர் கிடச்சிச்சுன்னா 2க்கு பவர் மட்டும் எடுத்துப்போம். சிங்கிள் நம்பர் கிடச்சிச்சுன்னா அந்த நம்பர் என்னோட பவர். இதுதான் கான்செப்ட். ஓகேவா. 5, 5, 10 2 நம்பர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கு பவர் மட்டும் சூஸ் பண்ணிப்போம். அந்த 2 நம்பர் ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை. 6, 5 தான் தேவை அதோட பவர். சி பாஸ் ஆகிருக்கு. சேம் அதே கான்செப்ட். 7 11 அப்படிங்கிறது 2 நம்பரையுமே இருந்தாலும் அது 1 1 அப்படிங்கிறது சிங்கிள் தானே. ஒரே ஒரு 1 தான் இந்த டைம் வச்சுருக்காங்க. ஸோ 1 அதோட பவர் 6. ஸோ இதில் பாருங்கள், ஏமோ பாஸ் ஆகிருக்கு. சேம் அதே கான்செப்ட். 0 + 5 சிங்கிள் நம்பர்னா அந்த நம்பர் என்னது பவர் சொல்லிங்கன்னா, இதுலையும் நமக்கு 5 0 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சேம் அதே கான்செப்ட். 0 + 8 அதோட பவர் 3. சிங்கிள் நம்பர் கிடச்சிச்சா அந்த நம்பர் என்னதோட பவர். ஸோ இதெல்லாம் ஏமோ பாஸ் ஆகிருக்கு. 7, 5, 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பவர் மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். 1 ஒரு 6, 2 ஒரு 7. ஸோ இதில் பாருங்கள், 6 நமக்கு ஏபோர்ட் பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட். 6, 5, 11 அப்படிங்கிறது சிங்கிள் நம்பர் தானே. 1 அதோட பவர் 6. ஸோ இதில் ஏபோர்ட் பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். சிங்கிள் நம்பர் பிரச்சனை இல்லை, அதோட பவர் சேர்த்துக்கலாம். பாஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5, 7 அதோட பவர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். டபுள் நம்பர் கிடச்சிச்சுன்னா அதோட பவர் மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கேயும் நமக்கு சூப்பராக நமக்கு சிங்கிள் நம்பரே கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஆல் போட் 7 2 சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கேயும் இது மேட்ச் வந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதை வந்து எந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் கேட்கலாம். ஃபஸ்ட் டைம் சி, அப்புறம் ஏ, அப்படி சி, அப்புறம் பி, அப்படி சி, இந்த மாதிரி மாறி சொல்லிடலாம். நான் மாறி பாஸ் ஆகிறதுனால இந்த போர்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால ஓவரால் ஆல் போர்ட் சென்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் எப்படி மேட்ச் ஆகும் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 7 எந்த போர்டில் 7 2 வருது அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 7 2க்கெல்லாம் பெருசாக எங்களுக்கு மேட்சிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும், நீங்கள் ஒன்று கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. சரி, ஓகே. செகண்ட் கால்குலேஷனில் போயிடலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள், டஃப்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்கு இல்லையா, அது சப்பனி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ சப்பனி எடுக்கும் போது என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் என்னோட பவர் 2 நம்ம எடுத்துக்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட், ஒன்றும் டஃப் கிடையாது. ஸோ கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். இதுவும் அதே மாதிரி 92 0 9 0 2 அடிச்ச டைமில் ஸோ இந்த ஒரு புட் எப்படி வச்சுக்காங்க, இப்படி எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்குறோம். 5 4 புஷம் 1 ஆச்சு பவர் 6, சி ஒரு பாஸ் ஆயிருக்கு. 6ல் 8 புஷம் 2 அதில் பவர் 7, சி ஒரு பாஸ் ஆயிருக்கு. 6ல் 7 புஷம் 5 0, இதில் 7 பாஸ் ஆயிருக்கு, சியும் பாஸ் ஆயிருக்கு. 2ல் 7 புஷம் 5 அதில் பவர் 0, இதுலேயும் சி பாஸ் ஆயிருக்கு, ஏயும் பாஸ் ஆயிருக்கு. 5ல் 0 புஷம் 5 அதில் பவர் 0. இந்த டைம் ஃபெயில். ஆக்சுவலி ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு. மற்ற எல்லா டைமும் பாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை கண்டுபிடிக்கும் போது 6 டைம் பாஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு டைம் தானே ஃபெயில் ஆயிருக்கு. 6 டைம் பாஸ் ஆயிருக்கனால இந்த டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் இந்த கால்குலேஷன் எடுத்துருக்கேன். பார்க்கலாம். 7ல் 3 புஷம் 4 இந்த பவர் 9, எல்லாம் 9 பாருங்க. பிஎம்சியில் பாஸ் ஆயிருக்கு. அண்ட் 6ல் 4 புஷம்னா ஆப்வியஸ்லி 2 அதில் பவர் 7, இதுலையும் சி பாஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா நாளும் பாருங்க சி 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 சி, இதுலையும் சி. ஸோ மேக்ஸிமம் எல்லா நாளுமே சி மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிட்டே வருது. அப்படி இருக்க பட்சத்தில்
இப்போ பாருங்க, 7ல் 7 போச்சு அப்படின்னா 5, சாரி 0. அதில் பவர் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 5. ஸோ சி போர்டுக்கு 0ல் 5 கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லா நாளுமே சி போர்டு பாஸ் ஆகுது. ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஏஏ, ஒரு டைம் பி. அப்போது பாஸ் ஆகிற டைமில் கூட சியும் சேர்த்து பாஸ் ஆகிறதுனால எல்லா நாளும் சி பாஸ் ஆகுது. ஸோ சிக்கு 0ல் 5 வரது பாசிபிள்ஸ் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து. ஓகே, எல்லா நாளும் சி வரதுனால நான் சி கொடுத்துட்டேன். பட் சிக்கு தான் யூஸ் பண்ண அந்த மாதிரி போர்ட் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆல் போர்டுக்கும் இது கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஆல் போர்டில் 2, 7, 5, 0, அதாவது 2, 7, 5, 0 இதில் இருந்து 2 நம்பர் இல்லை 3 நம்பர் வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. வைத்து தான் ரிசல்ட் செக் பண்ணணும். ஸோ டபுளுக்கு காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. 20, இங்கே 2 7 போட்டுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி 25, அதே மாதிரி 7க்கு 70, அப்புறம் 75 இந்த மாதிரி கூட நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டபுள்ஸ் கொஞ்சம் டபுள் 0, டபுள் 5, டபுள் 2, டபுள் 0 அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன ஐட்டமாச்சும் மேக்ஸிமம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டைம் 2க்குள்ளப்பெல்லாம் டைம் 2 ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸி தான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். 0 92 02 இந்த மாதிரி அடிச்ச டைமில் டபுள் டிஜிட் வச்சுட்டாங்க இப்படி அடிக்க போகிறாங்க பார்க்குறோம். இந்த கான்செப்ட் ரொம்ப டஃப் இல்லை. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷனில் 6 எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாகவே ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 1 டே பிஃபோருக்கு இங்கே ஒரு டாஸ்க்கு 2 6 கீழேருந்து வச்சுருக்காங்க இல்லையா. 1 டே பிஃபோருக்கு இந்த 1 டே பிஃபோருக்கு இப்படி கிராஸ் கீழேருந்து 20% வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ 18% வரதுக்கு பாசிபிள். செகண்ட் வேறு ஏதாவது எடுக்கலாம்னா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து. ஸோ அது வந்து கரெக்டாக இதுலேருந்து ஜஸ்ட் பிஃபோரில் சென்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் பிஃபோரில் சென்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் 226 தானே. இப்போ 500 அந்த மாதிரி வரலாம். அப்படின்னா நான் 226 ரிவர்ஸ் கொஞ்சம் படி பார்த்தாலும் 0 ஐம்பது சொல்லிட்டு கூட வரலாம். ஸோ அதையும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்மேஷன் கான்செப்ட் ஆச்சு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்னு சொல்றது கிடையவே கிடையாது. ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஃபார்மேஷன் உங்களுக்கு பண்ணலாம். செகண்ட் செட் ஆஃப் ஃபார்மேஷன் பொறுத்தளவுல அதுவுமே ரொம்ப ஈஸி, டஃப்லாம் இல்லை. என்ன நமக்கு 137 இருக்குதுன்னா 37 இருக்குதுன்னா 37 தான். 37 எப்படி வச்சுருக்காங்கன்னா, இங்கே ஒரு 37 வரைக்கும், இங்கே ஒரு 37. இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டு வச்சுருக்காங்க, இங்கே டேரெக்டாக இப்படி இங்கேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ அது தான். அண்ட் தென் இது மாதிரி வந்து ஸ்லாண்டிங் ஒன்று எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கூட சென்ட்ரல் இருந்து ஸ்லாண்டிங் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ 37 தானே மேலே எடுத்துருக்காங்க. ஸோ 12 சொல்லிட்டு வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு. 37 அங்கே பார்க்குற டைமில் இப்படியும் இப்படியும் தானே. ஸோ இது 99 தான். இங்கே வந்து இந்த மாதிரி ரிவர்சல் கான்செப்டில் தான் எடுத்துருக்காங்க. ஸோ 89 சொல்லிட்டு வரலாம். ஸோ அதை எழுதிட்டு அவங்க செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் போயிடலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள், டஃப்லாம் இல்லை. 572 ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் போட்டு கீழே 5 அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டோம்னா இந்த மாதிரி வரும். 570 தானே. ஸோ 2 1 5 அந்த மாதிரி வரலாம். அப்புறம் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் போட்டு கீழே எடுத்தோம்னா 268 சொல்லிட்டு வரலாம். அவ்வளோதான். அங்கே என்ன வந்திருக்கோ அப்படியே நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ ஃபோர்த்து செட் ஆஃப் ஃபார்மேஷனில் இங்கே ஒரு 28 மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கலாம். கீழேருந்து 82, அதாவது சைட்லேருந்து 1 2 3 நாளைக்கு பிஃபோர் போகும். 1 2 3 நாள் பிஃபோர் போனோம் அப்படின்னா கீழே இருந்தாலும் 82, கீழேருந்து 96 சொல்லிட்டு வரலாம். அவ்வளோதான். ஃபோர்த் செட் ஆஃப் ஃபார்மேஷன் கம்ப்ளீட். ஃபிஃப்த் செட் ஆஃப் ஃபார்மேஷனுக்குள்ள போயிடலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். சென்ட்ரல் 6 இல்லையா, 6 9 6 9 சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் 2 இருக்குது, இந்த மாதிரி அடிக்கலாம். 6 9 தானே, அந்த மாதிரி 21 ஒன்று 28 ஒன்று அதே மாதிரி நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ டைப் 2 நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதெல்லாம் 3 டிஜிட்டையும் அனலைன் பண்ணிடுறேன். 92 அடிச்சுட்டாங்க இல்லை, திரும்பவும் 92 வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ 92 வந்து ரிப்பீட் ஆகுது பாசிபிள்ஸ் இருக்குது. அப்புறம் இல்லை 26 22. ஸோ இதில் நான் என்னென்னலாம் ரிப்பீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். இல்லை 58 68 இருக்கு இல்லையா, ஆப்வியஸாக 78 வரலாம், 28 நம்பர் 48 அது வரலாம். அது மாதிரி 57 58 இருக்குது, 59 வரலாம். அது மாதிரி 37 57 28 நம்பர் 47 மிஸ் பண்ணலாம். அது டபுள் கவுண்ட் படி 99 28 அது கூட வரலாம். அது மாதிரி 0 7 அதாவது 7 இருக்குது, 0 9 இருக்குது, அதனால 28 நம்பர் 08 அது கூட வரலாம். அவ்வளோதான். மோரோவர் இது மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ஸ்டாப் பண்ணி அன்லைன் பண்ணி கொடுத்த நம்ம ஸ்கீம் போட்டு கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நல்லபடியாக நமக்கு ஒரு தொழில் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.